வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், அது இல்லாமல் கமாடிட்டி மார்க்கெட்டில் கோல்டு, க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தினமும் பார்த்துட்டு வர்றோங்க. அந்த மாதிரி இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன நடந்தது, ஆப்ஷன்ஸில் எந்த மாதிரி ட்ரேடு எடுத்துருந்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோவருடைய மெசேஜை பார்ப்போம். ஸோ கடந்த 3 மாதங்களாக உங்கள் வீடியோக்களை பார்க்கிறேன். நீங்கள் கற்றுக் கொடுக்கும் விதம் ஒரு குழந்தைக்கும் எளிதில் புரியும். ஆனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுவது போல சொல்லப்படுவது உண்மையில் நடக்கிறது என்பதை உறுதிப்படுத்த நிறைய பயிற்சி தேவை. இந்த வழியில் மட்டுமே நம் நம்பிக்கையை வளர்க்க முடியும். உங்கள் வீடியோக்கள் பல வர்த்தகர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் போன்றது. மிக்க நன்றி அப்படின்னு அவங்களுடைய பார்வையில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. கோபிநாத் அப்படிங்கிற ஒரு எக்ஸலண்ட் வீடியோ பிரதர். ஐ நெவர் சீன் எ மேன் லைக் யூ. You are the very very honest, humble and great mankind personality. In your all videos makes insist me to become a confident trader. கண்டிப்பாக நீங்கள் பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக கான்ஃபிடெண்ட்டாக ட்ரேட் பண்ணலாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் என்ன பண்ணேன், ஒன்றா அப்படியே பார்த்துட்டு வரும்போது நேச்சுரல் கேஸ் கரெக்டாக இந்த என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படிங்கிற இந்த லெவலில் இருந்ததுங்க. நான் இந்த இடத்த மார்க் பண்ணேன். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட்டை மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சும்மா ஒரு கோடு மட்டும் போட்டு வச்சுங்க. மார்க்கெட் அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கு, மேலே போய் கீழே திரும்பவும் அதே லெவலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே எவ்வளோ தூரம் போயிருக்கேன் பார்த்தீங்களா. நீங்கள் இவ்வளோ தூரமும் நீங்கள் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இந்த ட்ரெண்டை மொத்த ட்ரெண்டும் பிடிக்கிறது சீக்வன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மேலே போயிட்டு புல் பேக் வந்திருக்கிறான், மேலே போய் புல் பேக் வந்திருக்கிறான், மேலே போய் புல் பேக் வந்திருக்கிறான், மேலே போய் புல் பேக்கு வர ட்ரை பண்ணியிருக்கிறான், திரும்பவும் மேலே போகும்போது போக முடியல. ஸோ மழை ஓரளவுக்கு மழை ஏறிட்டான் அப்படின்னா மழை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் வரைக்கும் போனதுக்கப்புறமா இந்த இடத்துல எதனா ரெசிஸ்டன்ஸ் இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா இந்த சீக்வன்ஸை வச்சே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு பெரிய பீரிஷ் கேண்டில் வந்தது பார்த்தீங்களா, அப்போயே நீங்கள் முடிவு பண்ணிடலாம் இன்னொரு தடவை மேலே இப்படி போச்சு அப்படின்னா நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் அந்த பூ மாலை இங்கேயே முடிஞ்சு போச்சு. மேலே போயிட்டு கீழே திரும்ப மேலே அதே லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டான். ஸோ எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் பயிற்சி பண்ண தான் கிடைக்கும். இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே இப்போது லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா பயிற்சி பண்ணணும். ஒருவேளை நீங்கள் இப்போ நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்க. இது என்ட்ரி அட் எக்ஸிட்டுன்னு நினச்சிக்கிறீங்க. இன்றைக்கி இந்த லெவல் இங்கே வருது. டே ஸ்லோ இதுதான் இன்றைக்கி லோ. அப்போ மார்க்கெட்டை மேலே போயிட்டு திரும்ப கீழே வரும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த லெவல் நீங்கள் பார்க்கல, அப்படி வச்சுக்கோங்க, பார்க்கல. இந்த லெவலில் தான் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, இங்கேருந்து மேலே போகும்னு நினைக்கிறீங்க. இந்த இடத்துல ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண உடனே என்ன பண்ணியிருக்குது, மார்க்கெட்டு திரும்ப அதே லெவல்லையே பாடி க்ளோஸ் வச்சுருக்கிறான். ஸோ நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்க, இங்கேருந்து மேலே போகும் அப்படின்னு. அடுத்த கேண்டில் கீழே பாடி க்ளோஸ் வச்சுருக்கிறான், நீங்கள் எக்ஸிட் பண்ணிட போகிறீங்க, அவ்வளோதான். அடுத்த கேண்டில் இது வரைக்கும் போயிருக்குது. பட் ஆனால் பாடி க்ளோஸுக்காக நீங்கள் வெயிட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் வந்திருக்கிறான். அப்போது இதுதான் உங்களுடைய லாஸ். அதுதான் நான் என்ட்ரி அட் எக்ஸிட் லெவலை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். இது தெரியவே தெரியல உங்களுக்கு, இந்த ட்ரெண்டெல்லாம் பார்க்கவே தெரியலனா கூட நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் இன்றைக்கி டே ஸ்லோவில் வந்தவுடனே ஒரு பையை ட்ரை பண்ணுறீங்க, அது ஃபெயிலியர் ஆகுது. அப்புறமா அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்க, அடுத்த சப்போர்ட் இங்கே இருக்குது. அப்போ அடுத்த சப்போர்ட் வரும்போது நம்ம பை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு இந்த இடத்துல இன்னொரு பை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ப்ரைஸ் லைட்டாக மேலே போச்சு, கீழே திரும்ப அதே லெவலுக்கு அங்கேருந்து மேலே எவ்வளோ தூரம் போயிருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 195லேருந்து 201 வரைக்குமே போயிடுச்சுங்க. ஸோ நேச்சுரல் கேஸில் ஸோ எதுக்கு நான் இது சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக கண்டிப்பாக ட்ரேட் பண்ணலாம். பட் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஐ எம் ப்ராக்டிஸிங் இன் 1 or 2 hours a day. பத்தாது, 6 to 8 hours கண்டிப்பாக நீங்கள் ட்ரேடிங்கை ஃபுல் டைமாக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா புரியும். அண்ட் ஐ ட்ரை டு இன்க்ரீஸ் ஹவர்ஸ். உடனே சொல்லிட்டாரு, ஐ ட்ரை டு இன்க்ரீஸ் ஹவர்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, மை ஃப்யூச்சர் டிசைர் இஸ் டு பிகம் லைக் யூ. கண்டிப்பாக நடக்குங்க. பட் ஆனால் ரொம்ப டெடிக்கேஷன் வேணும். அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அந்த எப்படி சொல்கிறது, ஷாப்பிங் பண்ண போகிறேன், சினிமாவுக்கு போகிறேன், அந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்ஸ்லாம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ட்டும்
சார்ட்டை எந்நேரமும் வந்து சார்ட்டை வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது பிடிபட்டுரும், நிறையா வந்து பணம் வந்து பண்ணலாம். ஸோ ஐ நெவர் மிஸ் யுவர் வீடியோஸ். ஐ ஹவ் வெரி மச் கான்ஃபிடன்ஸ் அண்ட் பேஷன்ஸ் டு பாஸ் அவர் செமினார் ப்ரோ. கண்டிப்பாக தேவை தான். ஐ லாஸ்ட் மச் மணி. கண்டிப்பாக சம்பாரிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நீங்கள் நிறைய டெடிக்கேட்டடாக இருக்கும். God's grace, I become your student. My hearty wishes to you and your family members. Live long, serve long, people. Thank you for your love. நம்ம என்ன பண்ணுவோம் இன்றைக்கி என்ன நடந்ததுங்கிறத பேங்க் நிஃப்டிலேருந்து ஆரம்பிக்கலாங்க. பேங்க் நிஃப்டி வந்து நேற்று நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம், நேற்று ப்ரீவியஸ் வீடியோ கூட எடுத்து பாருங்கள் நீங்கள். இது ஒரு பேட்டர்னுங்க. இந்த பேட்டர்னில் ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே வந்தது, கீழேருந்து மேலே போச்சு, மேலேருந்து திரும்ப கீழே வந்தது அப்படின்னாலே நம்ம இங்கிருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நேற்று வந்து பேசினோங்க. இந்த இடத்துல ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில் இருக்குது. இந்த ஆப்போசிட் கலர் கேண்டலுக்கு வந்தோடனே ரிவர்சல் ஆச்சு. ப்ளஸ் இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் வேறு வருது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், அதில் கரெக்டாக ரிவர்ஸ் ஆச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பியரிஷ் ட்ரெண்டுங்க, அதில் ஒரு புல்லிஷ்னஸ். இந்த இடத்துல ஒரு புல்லிஷ்னஸை நீங்கள் பார்த்த உடனே வந்து என்ன நீங்கள் நினைக்கலாம் அப்படின்னா, பையர்ஸோடைய இன்வால்மெண்ட் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு. ஏன்னா இதில் மேலேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு க்ரீன் க்ளோஸ் கூட பண்ண முடியல அவனால். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பண்ணிட்டான். பண்ணதுக்கப்புறமா இங்கேருந்து வந்து நேராக வந்து மேலே போயிட்டான். இது எல்லாமே நேற்றே நம்ம பார்த்துட்டோம். நேற்று இன்னொரு விஷயமும் வந்து பேசினோம். என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே, மேலே போயிட்டு கீழே, திரும்ப மேலே போயிட்டு கொஞ்சமாக கீழே வந்து அப்படியே வந்து மேலே வருவான். மேலே வந்தானா இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி நல்லா மேலே போவான் பேசினோம். அதே சமயத்தில் ஒருவேளை கீழே ட்ரெண்ட் லைனுக்கு வந்துட்டானா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி நல்லா கீழே போவான், அதையும் பேசணும். ஞாபகம் இல்லைன்னா நேற்று வீடியோ வந்து எடுத்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியும். இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து பேங்க் நிஃப்டி சார்ட் எடுத்து நம்மளுக்கு வந்து ரீப்ளே மோடில் வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு வந்து நம்ம ஃபாலோவர் வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார். ஸோ அவருக்காக வந்து நம்ம ரீப்ளே மோடில் போயிட்டு வில் ஸ்டார்ட் த மார்க்கெட். ஸோ நேற்று நம்ம இப்போ தான் நம்ம பார்த்தோம். அந்த டிஸ்கஷன் பிரகாரம் என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த சார்ட் வந்து இந்த பேட்டர்ன் வந்து எப்படி வந்து வேலை செய்யும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே வந்து மேலே திரும்ப போயிட்டு கீழே வந்துட்டு மேலே போயிட்டு அப்படியே மேலே போயிடணுங்க. இல்லைனா கொஞ்சமாக கீழே இது வரைக்கும் வந்துட்டு இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போய் அப்படியே மேலே போயிடுங்க. போச்சுன்னா நல்லா மேலே போகும். இப்படி இது வந்து இந்த மாதிரி வந்து நடக்காமல் ஒருவேளை ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே வந்து மேலே போயிட்டு இங்கே வந்தது அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா கீழே போயிடும்னு நம்ம நேற்றுக்கு வீடியோவில் பேசியிருந்தோம். ஏன் நம்ம அந்த மாதிரி வந்து நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த பேட்டர்ன் வந்து அப்படி தாங்க வேலை செய்யுது. எக்கச்சக்கமான டைம் வந்து பார்த்தாச்சு, ஏதோ 1-2 தடவை மட்டும் மிஸ் ஆகுது. மற்ற எல்லா நேரங்களையும் இது தான் நடக்குது. மேலே பிரேக் ஆனால் மேலே நல்லா போயிடும், கீழே பிரேக் ஆனால் கீழே நல்லா போயிடும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதே வந்து இந்த லெவல்லேருந்து மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த லெவலில் தான் மார்க்கெட் ஓப்பனே ஆச்சு. பிகாஸ் இந்த ஹை எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தான் வருது. இங்கிருந்து ஒரே அடியாக மேலே வரைக்கும் போனான். அதனால் இந்த லெவலில் இருந்து மேலே திரும்ப போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போச்சு அப்படின்னா மேலே நல்லா போயிடும், கீழே வந்ததுன்னா கீழே நல்லா கீழே போயிடும். ஸோ என்ன பண்ணுன்னா, நேராக இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைனில் வந்து நின்னாங்க. ப்ரீவியஸாக இங்கேருந்து நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கீங்க, அந்த ட்ரெண்ட் லைனில் வந்து நின்னான். இந்த மாதிரி நின்ன உடனே நீங்கள் அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து கீழே எங்கே சப்போர்ட் இருக்குதுன்னு முதல்ல நீங்கள் பார்க்கணும். இந்த சப்போர்ட் வந்து நேற்றுக்கு மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகி ஓப்பன் ஆன இடம். இதை விட்டுட்டான் அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து புல்லிஷ்னஸ் ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியாது. பையர்ஸோட இன்வால்மெண்ட் வந்து எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியாது. சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு குத்து மதிப்பாக ஒரு 2-3 லைன் வந்து கீழே எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சப்போர்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து லைனை வந்து வரைஞ்சி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுது, மொத்தமாக வந்து பியரிஷாக கீழே போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி பியரிஷாக கீழே போயிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், எதுவுமே பண்ணக்கூடாது, சைலண்ட்டாக விட்டுருங்க. என்னமோ பண்ணிட்டு போகிறோம். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படல, ட்ரெண்ட் லைன் தேவைப்படல, இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் தேவைப்படல. இந்த சப்போர்ட்டில் வந்து ஏதோ லைட்டாக ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரியுது. சரி, ஓகே, ஒரு வேளை க்ரீன் கேண்டல் வந்ததுன்னா we are going to try a buy trade. Why? Because
ஒரு பெரிய ஃபால் ஆகிடுச்சு. நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் இந்த பேட்டர்ன் படி வேலை செஞ்சிருச்சுங்களா? இந்த பேட்டர்ன் நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகி கீழே போச்சுன்னா நல்லா கீழே போகும். நல்லா கீழே போச்சா? ஒருவேளை மேலே பிரேக் ஆச்சுன்னா நல்லா மேலே போகும். நல்லா வந்து மேலே போகிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இல்லை, ஏன்னா மார்க்கெட்டுக்கு கீழே போயிடுச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு க்ரீன் க்ளோஸ் வருமா அப்படின்னு சும்மா அப்படியே பார்த்துட்டு இருக்க வேண்டியதாங்க மார்க்கெட்டை. க்ரீனில் வந்து க்ளோஸ் பண்ணாங்களா? இந்த க்ரீன் க்ளோஸ் பண்ண உடனே நம்ம அலர்ட் ஆகிடணும். எதுக்கு அலர்ட் ஆகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லைன் வரைஞ்சி வச்சுருக்கிறோம். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு பையர்ஸ் இன்வால்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நம்மளுக்கு ஒரே வேலை என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து மேலேருந்து இப்படி கீழே வருவான். வந்தான் அப்படின்னா நம்ம வந்து பையை வந்து ட்ரை பண்ண வேண்டியதான். அந்த கீழே வர்றது வந்து 5 ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் மெத்தட் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குங்க பிகினர்ஸ் பிளேலிஸ்ட்டில். அது லிங்க்கெல்லாம் கேட்காதீங்க, நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு தேடி பார்த்து எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, அதை பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் வரும். அதனால் நான் லிங்க்கு கொடுக்கல. அதனால் 5 ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் மெத்தட் அப்படிங்கிறது அந்த வீடியோட பேர். நீங்கள் அதில் போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இதில் ஒரு 3 மெத்தட் வந்து அதில் வந்து மேட்ச் ஆகும். மேலேருந்து கீழே வந்தது அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும். சரி, ஓகே, பார்ப்போம். இங்கே வந்தது அப்படின்னா we are going to take a trade. கிட்ட வந்ததுங்களா? இந்த மாதிரி கிட்ட வந்தாலே போதுங்க. நீங்கள் எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கு வரணும்னு நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. ஓரளவுக்கு கிட்ட வந்தாலே போதும். இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 320, இது வந்து ஒரு 20 புள்ளி ஃபியூச்சரில் வந்து கீழே இருக்குதுங்க. அப்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இங்கேருந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த லெவலை அவன் வந்து கட் பண்ணி மேலே போகணும், மேலே க்ளோஸ் வைக்கணும். அதே சமயம் கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், கீழே வர ட்ரை பண்ணியிருக்கிறான், புல் பேக் வந்துட்டு மேலே போயிட்டான். இப்போ இதை தான் நம்ம புல் பேக்குன்னு சொல்கிறோம். மேலே போனால் கொஞ்சமாக புல் பேக் வந்துட்டு மேலே போயிட்டான் பார்த்தீங்களா? அப்போ இவன் வந்து சீக்வன்ஸை வந்து ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கிறான், கொஞ்சம் மேலே போயிட்டு இப்போ இனி கீழே வருவான், ஆனால் இந்த லோவுக்கு வரமாட்டான். திரும்ப மேலே போனான்னா திரும்ப கொஞ்சம் புல் பேக் வருவான், இந்த லோவுக்கு வரமாட்டான். இதே மாதிரி வந்து மேலே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த பையர்ஸோட இன்வால்மெண்ட் ஆஃப்டர் திஸ் பிக் செல் ஆஃப், இந்த பையர்ஸோட இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாதுங்க. எங்கேயாச்சும் ஒரு சில நேரங்களில் மட்டும் மேலே வரையும் கொண்டு போயிடுவாங்க. அது ஒரு 5% to 10% ஆஃப் த டைம் தான் நடக்கும். 90% ஆஃப் த டைம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஃபால் இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய ஃபாலு, இந்த ஃபாலில் ஒரு 50% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த 50% மார்க்கை வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து எடுத்துக்கலாம். சும்மா சிம்பிளாக இப்படி வந்து எடுத்தீங்க அப்படின்னா, ஃபிபனாச்சி வந்து நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா இதில் வந்து 50% அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து வந்துருங்க. இதை நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்லை. சும்மா நான் உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு அவேர்னஸ் மாதிரி வந்து சொல்கிறேன். ஒரு வேளை மேலே போச்சுன்னா 50% வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த ஃபாலோடைய புல் பேக். சரி, ஓகே, எங்கே போயிட்டு இருக்கிறான், என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். புல் பேக் வரும்போது வந்து எவ்வளோ புல் பேக் வந்துட்டு போகிறான் அப்படிங்கிறத பார்க்கணும். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் மேலே போகிறானா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வந்து அவன் கண்டினியூஸாக மேலே போவான். ஸோ இந்த ப்ரீவியஸ் லோக்கு வராமல் போகிறதுனால தான் நீங்கள் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் போடும்போது வந்து அந்த ட்ரெண்ட் லைனை வந்து தொட்டும் போதெல்லாம் மேலே போகிறான் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது ஏன் தோணுது அப்படின்னா, அவன் வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் மேலே போகிறதுனால. ஒன்ஸை கட் பண்ணிட்டான்னா ட்ரெண்ட் லைனில் கட் பண்ணிட்டான், பிரேக் ஆகிடுவான், கீழே போயிடுவான், அப்படி இப்படின்னு வந்து எல்லோரும் வந்து பேசுவாங்க. பட் ஆனால் அதோடய லாஜிக் வந்து இதுதான். மேலே போக முடியாமல் கீழே வந்தானா வந்துடுவான். இப்போ இதுதான் வந்து ஹையு. இந்த ஹையை வந்து அவன் வந்து பிரேக் பண்ணணுங்க. பிரேக் பண்ணி போய் புது ஹை வந்து வைக்கணும். திரும்ப கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது, திரும்பவும் ஒரு புது ஹை வைக்கணும். எப்போலாம் புது ஹை வச்சுக்கிட்டே இருக்கிறானோ அப்போ வரைக்கும் மேலே போய்கிட்டே இருப்பாங்க. ஒன்ஸ் அந்த புது ஹை வந்து வைக்கலை அப்படின்னா, கீழே வந்து இந்த ப்ரீவியஸ் லோவுக்கே வந்து இதை கட் பண்ணிட்டான் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சது கதை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே போக ஆரம்பிச்சிருவான். என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போங்களா? இப்போ வந்து ப்ரீவியஸ் லோ இதுதான், ப்ரீவியஸ் ஆகி அதுதான், ஃபிப்னாச்சியில் 50% லெவல் வரைக்கும் வந்துருச்சு ப்ரைஸு. ஸோ இந்த 50%க்கு மேலே போவானா அப்படிங்கிறது சந்தேகம்தான். சரி, பார்ப்போம். கிட்டத்தட்ட வந்து அந்த லோக்கே வந்து ப்ரைஸ் வந்து வந்துருச்சுங்க. வந்துட்டு மேலே போக ட்ரை பண்ணுறான். ஸோ இந்த லோ வரைக்குமே நமக்கு வந்து பை தாங்க. இது வரைக்குமே பை தான். இதை விட்டுட்டான் அப்படின்னா தான் நமக்கு சந்தேகம், இன்னும் கூட கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே வந்தான் அப்படின்னா திரும்பவும் கூட நம்ம இந்த இடத்துல பை பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கன்சல்டேஷன், ஒரு பெரிய ஃபால் ஆச்சு, ஒரு நல்ல ரெக்கவரி கொடுத்தான், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த இடத்துல வந்து நின்றுட்டான்.
பட் ஆனால் இது பாருங்கள், மேலே வந்த ப்ரைஸு ஃப்ரீயாக இந்த மாதிரி வந்து மேலே போயிருந்தானா அதுக்கப்புறம் புல் பேக் வந்து இன்னும் மேலே போய் அப்படியே வந்து மேலே போவான். பட் ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணனா, மேலே போகலை. எக்ஸாக்டாக 50% அப்படிங்கிற லெவலுக்கு வரும்போது இந்த பெரிய ஃபாலோடைய 50% ரெக்கவரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக வந்து கீழே வர மாதிரி வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிட்டான்னா என்ன பண்ணுவான், இங்கே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் அப்போ கூட எப்படி வருவான், சீக்வன்ஸாக தான் வருவான். சரி பார்ப்போங்களா. இப்போ இந்த லோவை வந்து கட் பண்ணிட்டான், அந்த ஹைக்கு மேலே வந்து அவனால் போக முடியல. எப்போ இந்த ஹையை கட் பண்ணுறானோ அப்போ இன்னும் கூட மேலே போவான். சரிங்களா. என்ன பண்ணுறான், சீக்வன்ஸ் மேலேருந்து கீழே வந்தானா மேலே போக மாட்டான். மேலே போகக்கூடாது, கீழே வர்ற மாதிரி இருந்ததுன்னா. புரியுதுங்களா. நான் இது பாருங்கள், இதுதான் ஹையே, இந்த ஹைக்கு போக மாட்டாங்க. இது ஹையை கட் பண்ணானா மேலே போயிடுவான், கட் பண்ணுற வரைக்கும் போகவே மாட்டான், புதுசாக லோ வச்சுக்கிட்டே போவான். சரிங்களா. என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், பொறுமையாக ப்ரைஸு கீழேயும் வர முடியாமல் இந்த இடத்துல ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். பட் ஆனால் அதுக்குள்ளார நீங்கள் இன்னொரு விஷயத்தை வந்து கவனிக்கலாம். இங்கே வந்து லைட்டாக இப்படி ஒரு ட்ரெண்டு வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அப்படியே அதை வந்து இதை காப்பி பண்ணி கீழே எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா ஒரு பேரலல் சேனல் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். கீழே நம்மளுக்கு வந்து இப்போ அவசியம் இல்லைங்க. கீழே வந்து என்ன இந்த மாதிரி ஒரு ஃபால் ஆகிற ஒரு ட்ரெண்டில் நீங்கள் எதை கவனிக்கணும் அப்படின்னா கீழே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கவனிக்கணும். மேலே வந்து ஹையை வந்து கட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துட்டு இருக்கான். பட் ஆனால் கீழே நல்லா போகிறானா, இங்கே மேலே போகும்போது மேலே நல்லா போகிறானான்னு கவனிச்சிங்களா, அந்த மாதிரி கீழே வரும்போது கீழே நல்லா போகிறானான்னு கவனிங்க. கீழே என்ன பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள், இந்த லெவல்லையே அப்படி நிற்கிறான். அப்போது இவன் ஒருவேளை கீழே போக முடியாமல் மேலே இந்த ஹைக்கு மேலே வந்தான் அப்படின்னா இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணானா எங்கே வரைக்கும் போவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு கண்டிப்பாக போயிடுவான். அதுக்கு மேலே எவ்வளோ போகிறான்னு தெரியாது, அதுக்கு மேலே சீக்வன்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். பட் ஆனால் இந்த ஹைக்கு கண்டிப்பாக போயிடுவான். என்ன நடந்துருக்குது பார்த்தீங்களா, மேலே வரைக்கும் வந்தான், திரும்ப அந்த லெவலுக்கு போக முடியாமல் கீழே வந்தான். பட் ஆனால் கீழே வர முடியல, மேலே போக ட்ரை பண்ணால் மேலேயும் போக முடியல, ரெண்டு பக்கம் கேட்டை போட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணான், கீழே வந்துட்டான். கீழே வந்தவன் நல்லா வந்து கீழே போகாமல் திரும்ப வந்து ஒரு புல் பேக் போனான். ஆனால் ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியல. திரும்ப கீழே வந்தான், கீழே இந்த லோவை கட் பண்ண முடியல, மேலே போக முடியல. திரும்ப கீழே வந்தான், கீழே வர்ற மாதிரி ட்ரை பண்ணனா. பட் ஆனால் கீழே போகிற மாதிரிலாம் காமிச்சான், பட் போக முடியல. அப்போ இந்த தடவை மேலே வரணும்னு ட்ரை பண்ணான், அப்போ கூட மேலே போக முடியல. கீழே திரும்பவும் கீழேயும் வர முடியல. ஒரு மாதிரி இடியாப்ப சிக்கலில் மாட்டின மாதிரி மாட்டிக்கிட்டான். ஆடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் ஆகி மேலே போயிட்டான். இந்த மாதிரி ஒரு நல்ல கன்சால்டேஷன் வந்ததுன்னா இந்த கிரிக்கெட்டில் வந்துட்டு ஓவரில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து பால் வரைக்கும் வந்துட்டு நம்ம பேட்ஸ்மேனை கொஞ்சம் கண்டெயின் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பேட்ஸ்மேனை வந்து ஒரு மாதிரியே எப்படி சொல்கிறது, என்னவோ சொல்லுவாங்களே, ஒரு மாதிரி வெறி ஆகிடுவாப்பில். என்னடா என்ன அடிக்கவே விட மாட்டேறீங்க அப்படின்னு 5th பாலோ இல்லை 6th பாலோ கண்ணாமண்ணான சுற்றுவாப்பில் அவுட் ஆகிடுவாப்பில். இல்லைன்னா பயங்கரமாக 6 அந்த மாதிரி வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி இது ஒரு மாதிரியாக வந்து ஒரு மாதிரி கன்சால்டேஷன் பண்ணி அவனை அமுக்கி வச்சுருக்கிறது. எந்த சைடு கேப்பு கிடைக்குதோ அந்த சைடு பறந்துடுவான். இப்போ இது வந்து ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கிறதுனால கீழேயும் அவனால் போக முடியாதனால அவன் வந்து மேலே வந்து பிரேக் ஆகி சூப்பராக போயிட்டான். இதுதான் டார்கெட்டு, இந்த டார்கெட் வரைக்கும் போயிட்டான். அப்போ இதுக்கப்புறமா வந்து என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இப்படி கீழே வந்திருக்கான் பார்த்தீங்களா. ஒருவேளை நாளைக்கு ஓப்பன் மண்டே அன்றைக்கி இதே லெவலில் ஆச்சு அப்படின்னா திரும்ப ஒரு மேலே போவான், ஒரு புல் பேக் வரும், திரும்ப மேலே போவான். இதை வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து பொதுவாக வந்து இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. இந்த சீக்வன்ஸ் ட்ரேடிங்கை வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த சார்ட்டில் போயிட்டு உங்களுக்கு எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நீங்கள் தேடிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. இந்த ஒரு சார்ட் மட்டும் எடுத்து வச்சுட்டு ஒரு ஃபால் ஆனதுக்கப்புறமா ஒரு க்ரீன் கேண்டலுக்காக வெயிட் பண்ணிங்க. மேலே போய் திரும்பவும் ப்ரைஸு கிட்டத்தட்ட அதே லெவலுக்கு வந்தது. திரும்ப இங்கேருந்து சீக்வன்ஸ் ஆரம்பித்து மேலே போனால் மேலே இந்த லெவலுக்கு மேலே போக முடியல. கீழே வரும்போது பொறுமையாக தான் கீழே வந்தான். இந்த லெவலில் பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டான். இந்த இடத்துல ரொம்ப கன்சால்டேட் பண்ணாங்க. ஒரு மொமெண்டமோட ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ இது வந்து இப்படியே மறுபடியும் வந்து சீக்வன்ஸ் ஆரம்பித்து போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேம்லேயோ இதுலேயோ வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து
இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டுக்கு இன்றைக்கி திரும்பவும் வந்து ப்ரைஸ் வந்து டச் பண்ணிடுச்சு. ப்ரைஸ் இந்த லெவலுக்கு வந்து டச் பண்ணதுனால நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ப்ரீவியஸாக வந்து இந்த இடத்துலேருந்து தான் ப்ரைஸ் வந்து கீழே வருது. அப்போது ப்ரைஸ் இங்கேருந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா இங்கே மேலே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே சீக்வன்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குதுங்க. மேலேருந்து கீழே வந்தது, மேலே போயிட்டு கீழே வந்துருக்குது, மேலே போயிட்டு இன்னொரு தடவை கூட இப்படி வந்துட்டு அப்புறம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் நடக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக மண்டே வந்து ஆரம்பித்த உடனே வந்து திரும்பவும் இதை பிரேக் பண்ணாமல் இப்படியே பொறுமையாக போய் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் இந்த லெவலை நம்ம திரும்பவும் வந்து ப்ரைஸ் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக்கில். சரிங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரீப்ளேயில் இனி அடுத்து வர்றதை ரீப்ளேயில் பார்க்க முடியாது நம்மளால், ஏன்னா இதுக்கே டைம் வந்து ரொம்ப ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ ஆப்ஷன்ஸ்க்கு வந்து வந்துடுவாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போது இது வந்து சைடில் உங்களுக்கு நம்பர்ஸ் தெரியணும். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன நடந்துருக்குது அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால் ஆச்சுங்க. பெரிய ஃபால் ஆகி கீழே வந்தோடனே நீங்கள் ஆப்ஷன்ஸில் தான் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா பொறுமையாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருங்க. ஃப்யூச்சர் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு சும்மா அப்படியே ஜாலியாக வந்து பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் வருது பார்த்தீங்களா? இந்த க்ரீன் கேண்டில் வந்தோன்னே இதுக்கு மேலே இருக்கிற ஒரு 50% வந்து என்ன இருக்குது? 50 to 700 இருக்குது, இல்லை 50 to 800 எடுத்துக்கலாம், இல்லை 50 to 900 கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நான் 1 hour படி நான் வந்து அனலைஸ் பண்ணுறேன், எனக்கு தெரியும் மார்க்கெட் வந்து திரும்ப வந்து இட் இஸ் கோயிங் டு ரீச் திஸ் லெவல் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியுது அப்படின்னா 53,000 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது ரவுண்ட் நம்பரு. அப்போ வந்து உங்களுக்கு அதில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, 53,000 கால் ஆப்ஷன் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். 53,000 கால் ஆப்ஷன் வந்து எதுக்காக நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இங்கிருந்து வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அதை வந்து சூஸ் பண்ணுறோம். நீங்கள் இந்த மணிலேயே கூட சூஸ் பண்ணலாம், 50 to 300 கூட பண்ணலாம், இல்லை 52,000 கால் ஆப்ஷன் கூட நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் ப்ரீமியம் கம்மியாக இருக்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தந்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ இந்த 53,000 கால் ஆப்ஷன் வந்து என்ன மாதிரி வந்து மூவ்மெண்ட் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே வந்திருக்கு, ஒரு க்ரீன் கேண்டில். ஆப்ஷன் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா சார்ட்லேயுமே இது வந்து நடந்துருக்கோங்க. ஒரு பெரிய ஃபாலு, ஒரு க்ரீன் க்ளோஸு. இந்த க்ரீன் க்ளோஸுக்கு அப்புறமா மேலே போய் ப்ரைஸ் வந்து புல் பேக் வந்து இவ்வளோ தாங்க வந்திருக்குறான். இந்த லெவலில் வரைக்கும் வந்திருந்தானா நல்லா தான் இருந்திருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அது வந்து கிளியராக வந்து நடந்தது ஆப்ஷன்ஸில். அதுவும் நீங்கள் வெளியில் இருக்கிற அவைலான ஓடிஎம் மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எடுத்ததுனால இதில் வந்து ஆக்சுவலாக அந்த புல் பேக் வந்து லெவல் வந்து கரெக்டாக வந்து வரலை. பட் ஆனால் புல் பேக் லைட்டாக வந்துட்டு மேலே போயிட்டான். கீழே அடுத்த தடவை புல் பேக் வந்துட்டு மேலே கரெக்டான லெவலுக்கு வந்து வர முடியலைங்க. கீழே திரும்ப வந்துட்டு மேலே வர முடியல. அதனால் கீழே வரும்போது கீழே பிரேக் ஆகிட்டான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ட்ரெண்டு வந்து கரெக்டாக வந்து நடந்துருக்குதுங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வால்யூம் நிறையா இருக்கும், மொமெண்டம் நல்லா இருந்தது மார்க்கெட்டில். இங்கே வர 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 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொமெண்டமே இல்லை பார்த்தீங்களா? அப்போ இது வந்து எந்த லெவல் வரையும் வந்து டச் பண்ணியிருக்கான் பாருங்கள். எக்ஸாக்டாக இந்த லெவல் வரையும் வந்து டச் பண்ணியிருக்கான். இது என்ன லெவல்? ஒரு பெரிய புல்லிஷ் ட்ரெண்டில் இந்த இடத்துல ஒரு பியரிஷ் கேண்டில். இந்த பியரிஷ்னஸை வந்து டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போனவன் டக்குன்னு வந்து மறுபடியும் மேலே போயிட்டு வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். இந்த லெவல் வந்து எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். ப்ரீவியஸ் ஹை, இந்த ப்ரீவியஸ் ஹை வந்து டச் பண்ணோன்னா ரிஜெக்ட் ஆகிட்டு இந்த இடத்துலையும் வந்து க்ளோஸ் வச்சுக்கிட்டான். ஸோ இதே நேரத்தில் புட் ஆப்ஷன் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் காலங்கத்தில் ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து விழுந்ததுனால வேகமாக புட் ஆப்ஷன் வந்து மேலே போச்சுங்க. 50 to 300 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் இது. 50 to 300 புட் ஆப்ஷன் என்ன பண்ணுச்சு, நேராக மேலே போயிட்டு கீழே வந்து திரும்பவும் வந்து பூ மாலை. ஸோ இது வந்து திரும்ப ஆப்ஷன் இல்லைங்க. நீங்கள் இந்த சார்ட்டுன்னு இல்லை, நீங்கள் ட்ரேடபிள் சார்ட்டு இந்த உலகத்தில் எது இருந்தாலும் சரிங்க, இது திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு என்ட்ரி ஆகிறதும் ரொம்ப ஈஸி. நீங்கள் செல் பண்ணி தான் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது இந்த மாதிரி வந்துட்டு இப்படி மேலே வருது பார்த்தீங்களா, செல் பண்ணிட வேண்டியதான். பாடி வந்து இதுக்கு மேலே, இப்போ இந்த கேண்டில் வந்து மேலே வந்துக்கிட்டு இருக்குது. மேலே இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம செல் பண்ணிட்டோம். ஆனால் இந்த கேண்டில் முடியும் போது பாடி போய் மேலே இது மாதிரி க்ளோஸ் வச்சுதுன்னு வைங்களேன், ஒரு 10 பாயிண்ட்டு எக்ஸஸாக மேலே போயிருக்கோம். மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பட் ஆனால் பெரும்பாலான நேரத்தில் அது நடக்காதுங்க. அங்கேருந்து வந்து கீழே வந்ததுங்களா, புல் பேக் வந்தால் ப்ரீவியஸ் லெவலுக்கு போக மாட்டான், வந்துட்டான். புல் பேக் இந்த இடத்துல லைட்டாக ட்ரை பண்ணால் முடியல, கீழே வந்துட்டான். இந்த இடத்துல ஒரு பெரிய புல்லிஷ்னஸில் ஒரு பேரிஷ் கேண்டில் இந்த இடத்துல அப்படியே வந்து மார்க்கெட் வந்து நின்றுட்டான் பார்த்தீங்களா. இந்த கேண்டிலுடைய அந்த லென்த்தில் அப்படியே நின்றுச்சு. இங்கேருந்து ட்ரேடு வந்து பெருசாக வந்து நடக்கவே இல்லை புட் ஆப்ஷனில்.
ஸோ பேங்க் நிஃப்டியில் இது தாங்க இன்றைக்கி வந்து நடந்தது. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிஃப்டியில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி ஓப்பனு பேங்க் நிஃப்டி மாதிரியே வந்து கீழே வந்து கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சுங்க. ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து நீங்கள் ப்ரீவியஸாக எதனாச்சும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இந்த இடத்துல கேப் தான் இருக்குது. இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டு மேலே போன மாதிரி இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்குதுங்க. என்ன நடந்திருக்குது அப்படின்னா, ஒரு பெரிய பீரிஷ் ட்ரெண்டு, அதாவது இப்போ ஒரே கேண்டில் வந்து கீழே கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பீரிஷ் கேண்டில் ஃபாலோடு பை க்ரீன். அன்லைக் பேங்க் நிஃப்டி இது வந்து ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆச்சுங்க. மேலே போய் திரும்ப வந்து கீழே வந்திருக்குது. வந்துட்டு மேலே போய் அதுக்கப்புறம் பூ மாலை. ஸோ மேலே போயிட்டு இந்த மாதிரி வந்து கீழே வரணுங்க. வந்தது அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக வந்து என்ட்ரி எடுக்கலாம். நீங்கள் என்ட்ரி எடுத்தது இந்த கேண்டில் எடுத்துருந்துருப்பீங்க. இந்த கேண்டிலுடைய பாடி வந்து உள்ளே போய் க்ளோஸ் வச்சுச்சுங்க. அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆச்சு, கீழெலாம் வந்தது. பட் ஆனால் க்ளோஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த விக்குக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்குது. ரொம்ப மார்ஜினலாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாதுங்க. ஒருவேளை இந்த பாடி வந்து இங்கே வந்து க்ளோஸ் வச்சுருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரேடை எக்ஸிட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஆனால் இது வந்து மார்ஜினலாக இருக்கிறத நீங்கள் எப்போவுமே நெக்லெக்ட் பண்ணிக்கலாங்க. இங்கேருந்து வந்து ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா மேலே போச்சு. உங்களுடைய ஒரே கவனம் என்னென்னா சீக்வன்ஸ் என்னன்னு பார்க்குறது தான். மேலேருந்து வந்தது, மேலே இந்த ஹைக்கு மேலே போயிட்டு கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகும்போது இந்த ஹைக்கு மேலே போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இட் இஸ் புல்லிஷ். அப்போ மேலே போயிட்டு திரும்ப வந்து கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கான், ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்துட்டு ஒரு குரூப்பில் டூப்பு கேண்டில் இருக்குது. அந்த கேண்டில் வரைக்கும் தான் வந்தது, அங்கேருந்து வந்து மேலே போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல கீழே வர்றதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது, இன்னைக்கு காலையில் ஓப்பன் இருக்குது. இந்த ஓப்பன் வந்தோன்னா ஸ்ட்ரகிள் பண்ணால் பார்த்தீங்களா, ஒரு 40-45 நிமிஷமாக இந்த இடத்துல இருந்தான். அங்கேருந்து வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு நல்லா புல்லிஷாக மேலே போனான். புல்லிஷாக மேலே போனவன் அங்கேருந்து என்ன பண்ணான், திரும்ப ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். கீழே வந்துட்டு பூ மாலை மேலே வரைக்கும் வந்தான். பட் ஆனால் இதுக்கு மேலே வந்து போக முடியல அவனால். காலையில் இங்கே ஒரு ஃபாலுக்கு அப்புறமா நல்ல ரெக்கவரி கொடுத்தான். திரும்ப இன்னொரு ஐ வச்சான், திரும்ப இன்னொரு ஐ வச்சான். மலை ஏறிக்கிட்டே இருக்க மாட்டான், மலை இறங்குவான். ஸோ இந்த மலை இறங்குறதும் வந்து எப்படி இறங்கிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே பொறுமையாக சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து அப்படியே சிவி விட்ட மாதிரி இருக்கும். அப்படியே வந்து கீழே வந்துட்டான். ப்ரீவியஸ் ஐயை வந்து பிரேக் பண்ணவே மாட்டான். லோ வந்து புதுசாக வச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான். எவ்வளோ தூரம் இந்த மாதிரி வைக்கிறானோ அவ்வளோ தூரம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வராதுங்க. நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, இந்த லெவலில் இருந்தே வந்து ஒரு சிக்னல் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் இந்த லெவலில் அவன் கொஞ்சம் கூட சட்டையை பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துலேருந்து இந்த குரூப்பில் டூப்புங்கிற இந்த இடத்துலேருந்து மேலே வருவான்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் மேலே வரல. இந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போனானா தான் மேலே போவான், இல்லை போக மாட்டான். போயிட்டு திரும்ப கீழே வருவான். வரும்போது நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, இந்த மாதிரி வந்து ரொம்ப தூரம் மலை இறங்கி இப்படி வந்துட்டான் அப்படின்னாலே மேலே போவான். நான் நிறைய தடவை பார்த்துருக்குறேன் இந்த மெத்தடை. அதனால் நான் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷனில் நான் வந்து இதுக்கு மேலே இருக்கிற ஆப்ஷனில் கால் ஆப்ஷனில் நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கம்ப்ரெஸ் ஆகலைங்க. இது ஒரு மாதிரி வந்து கம்ப்ரெஷன். இது வந்து கம்ப்ரெஷன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல இப்படி 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 அரைச்சிக்கிட்டே இருப்பான். அப்புறம் திடீர்னு வந்து பிரேக் அவுட் ஆகி போயிடுவான். இது வந்து இந்த மாதிரி வந்து ஃபால் ஆகிட்டே இருப்பான். புதுசாக லோ வச்சுக்கிட்டே வருவான். பட் ஆனால் என்ன நடக்கும், டக்குன்னு ஒரு தடவை வந்து பஸ்ட் ஆகிட்டு மேலே போயிடுவான். ஸோ அது வந்து இந்த லெவலு வரைக்கும் கூட வரலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய தடவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களால் இந்த ட்ரேட்லாம் வந்து எடுக்க முடியும். இவ்வளோ தூரம் நல்லா கீழே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மேலே போயிடும் அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷனில் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கால் ஆப்ஷன் வந்து நீங்கள் வழக்கம் போல் நிஃப்டி வந்து ஒரு 100 புள்ளி தாங்க மேலே கீழே எங்கேயாச்சும் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். 24,400 இங்கே 24,300 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருந்தது. அதனால் நம்ம 24,300 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மேலேருந்து கீழே பொறுமையாக வந்ததுங்களா. இப்படி கீழே வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் தாராளமாக ஏதோ ஒரு இடத்துல வந்து வாங்கலாம். ஏன்னா இன்னும் நீங்கள் நிறைய தடவை வந்து இதை நீங்கள் பயிற்சி பண்ணும்போது பார்த்துருக்குறீங்க. மார்க்கெட்டு இந்த மாதிரி வந்து வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. நீங்கள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்துட்டு இதை மட்டும் பாருங்கள். இந்த சீக்வன்ஸ் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த இடம் வந்த உடனே மேலே போயிருந்துருக்கணும். இதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல எவ்வளோ நேரமாக தேங்கிட்டான் பாருங்கள். நீங்கள் சும்மா அப்படியே ஜென்ரலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்து உங்களுக்கு தன்னால் வந்து தெரியும் இந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்ட்டு. பட் ஆனால் என்ன பண்ணியிருக்கான், ஒரு ட்ராப் பண்ணியிருக்கான், செல் ட்ராப் பண்ணியிருக்கான். செல் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் மேலே போயிடுவான்னு பார்த்தா இன்னொரு ட்ராப் பண்ணியிருக்கான். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேலே போயிருக்கான். ஸோ இதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லைங்க. இதுக்காக நீங்கள் இந்த இடத்துக்காக வர்றதுக்காக வெயிட் பண்ணி வந்து ட்ரேட் பண்ணலாம் ஆஸ் எ பிகினராக.
இல்லை இந்த மாதிரி வந்து ட்ராப் ஆச்சுன்னா மேலே போவேன். இன்னும் இப்போ 10% எனக்கு தெரியும். எனக்கு எக்ஸ்பைரியும் வந்து எனக்கு வந்து Thursday அன்றைக்கி நடக்க போகுது. அதனால் ஐம் வெரி கான்ஃபிடென்ட், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து எடுக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன நடந்திருக்குது பாருங்கள், அதே தான் ஃப்யூச்சரில் என்ன நடந்ததோ அதே நடந்திருக்குது. பட் ஆனால் இந்த ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் ட்ரிக்கியாக நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, இதுதான் ப்ரீவியஸ் லோ, மேலே போயிட்டு கீழே வரும்போது பூ மாலை. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா 90 அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்கள் ஒரு வேளை ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து பாடி க்ளோஸ் வச்சிருச்சு 86, கிட்டத்தட்ட 86 85. ஸோ ஒரு 5 பாயிண்டில் கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்குதுங்க. நீங்கள் தாராளமாக எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இது ஒரு பெரிய பீரிஷ் கேண்டில், இன்னொரு பெரிய பீரிஷ் கேண்டில், அதனால் இதை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது நல்லதுக்கு இல்லை. அதனால் 5 பாயிண்டில் நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம். 5 இல்லைனா 6 பாயிண்டில் நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க. நீங்கள் வெளியில் வந்தோடனே என்னாச்சு, ஒரு ரிவர்சல் கேண்டில் ஃபாலோடு பை வால்யூம் கேண்டில் மேலே வரைக்கும் வந்துருச்சு. அப்போ இது வந்து கீழே இப்படி வந்து வரணும். வந்தது அப்படின்னா தான் நீங்கள் ட்ரேடு, இல்லைன்னா ட்ரேடு கிடையாது. அதனால் நிஃப்டி ஆப்ஷன்ஸில் வந்து ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க இன்றைக்கி. இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் இருந்தது. என்ன அப்படின்னா, இது வந்து குரூப்பில் டூப்பு கேண்டில், இங்கேருந்து ஒரு பெரிய புலிஷ்னஸில் இந்த இடத்துல ஒரு குரூப்பில் டூப்பு இருந்தது. அந்த லெவலுக்கு வரும்போது நீங்கள் இன்னொரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா திரும்பவும் கீழே போய் பாடி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். இது ஆஸ் எ பிகினராக நீங்கள் வந்து பண்ண முடியாதுங்க, இது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்டாக நீங்கள் இந்த என்ட்ரி ரேட் எக்ஸிட் வந்து ரொம்ப நாளாக வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துருவீங்க. பிகாஸ் யூ நோ வேர் டு எக்ஸிட். உங்களோட எக்ஸிட் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் பூந்து விளையாடலாங்க. அதனால் ஒருவேளை நீங்கள் இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். மற்றபடி இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு பை ட்ரேடில் வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கலங்க. நீங்கள் திரும்ப கூட இந்த இடத்த வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சு இந்த இடத்துல எடுத்திருந்தீங்க அப்படின்னா ட்ரேடு 100 அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் எடுத்திருந்தீங்கன்னா கீழே போய் பாடி வந்து இந்த இடத்துல க்ளோஸ் வச்சது 99. ஒரு பாயிண்ட்லலாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து வெளியில் வரமாட்டீங்கன்னு எனக்கே தெரியும். திரும்ப வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போச்சு 105. 5 பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குறான். பட் ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணான், திரும்ப வந்து கீழே போயிட்டான். இப்போ எங்கே போயிருக்கான், 94க்கு போயிருக்கிறான். நீங்கள் 100ல் எடுத்தீங்க 94 வரைக்கும் ப்ரைஸ் போயிருக்கு. 6 புள்ளி வந்து கீழே போயிருக்குது. 6 புள்ளி போனாலும் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கிறது தான் நல்லது. சரி, எக்ஸிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே வரைக்கும் போயிடுது. ஏற்கனவே ஒரு 5, இது ஒரு 5, 10 பாயிண்ட் நீங்கள் லாஸ், அவ்வளோதான் நிஃப்டியில். சரி, ஓகே. இது வந்து இன்னும் கூட வேறு மாதிரி அதான், நீங்கள் இந்த மாதிரி வந்து மேலேருந்து கீழே வரும்போது வந்து மேலே போகும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதை வந்து ஹோல்ட் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஆஸ் எ பிகினராக நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வெளியில் வர முதல்ல கற்றுக்கங்க. வெளியில் இந்த மாதிரி வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ ஆஸ் அ ஆப்ஷன் செல்லராக இருந்திருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸி சான்ஸு. மேலே போயிட்டு மேலே போக முடியாமல் கீழே, அதுக்கு அடுத்து வந்து ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணாமல் கீழே வரைக்கும் வந்தது. நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருந்திருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சிலேயே வந்து நீங்கள் வெளியில் வந்திருக்கிறது தான் நல்லது. ஏன்னா இங்கிருந்து வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கெல்லாம் வந்து பெரிய மொமெண்டம் இருந்த கேண்டில் இந்த இடத்துல ரொம்ப சின்னதாகிடுச்சு பார்த்தீங்களா, ஆகிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் செல் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிருக்கிறோம். சரி, ஓகே. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம், சென்செக்ஸ் பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸில் வந்து என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, சென்செக்ஸும் வந்து கேப் டவுன் ஆகி தாங்க ஓப்பன் ஆச்சு. கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இது வந்து எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாருங்க, மேலேருந்து கீழே வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் மேலே வரைக்கும் போயிட்டு கீழே பூ மாலை. ஆனால் ஃபெயில்டு லோ இது வரைக்கும் வரலங்க. இது கொஞ்சம் பிஃபோராகவே வந்து மேலே போயிட்டான். மேலே போய் ஒரு சின்ன புல் பேக்கு, திரும்ப மேலே போனால் சின்ன புல் பேக்கு, ப்ரீவியஸ் லெவலுக்கு வரல. மறுபடியும் மேலே போனால் எங்கே போயிருக்கான் பாருங்கள், ப்ரீவியஸாக எந்த இடத்துல ஓப்பன் ஆனானோ அந்த இடத்துக்கே போயிருக்கிறான் பாருங்கள். அந்த இடத்துலேருந்து அப்படியே வந்து சரிய ஆரம்பிச்சிட்டான். சரியும் போது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹைக்கு அவன் போகவே இல்லை. மற்ற சார்ட்லலாம் என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் வந்து நடந்துருக்குது. அப்புறம் கீழே வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கிறான். பட் ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லிக்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னே வந்து தெரியலங்க. இது நிஃப்டியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து வந்த மாதிரி வந்துருக்குது. சென்செக்ஸில் வந்து அந்த மாதிரி வரலங்க. கண்ணாப்பின்னான்னு மேலே கீழே போன மாதிரி இருக்குது. பட் ஆனால் அவன் இந்த ப்ரீவியஸ் ஹையை மேலே வரும்போது கட் பண்ணலை. நம்ம என்ன ரூல் படி நடந்துருக்குதுங்க. பட் ஆனால் கொஞ்சம் சாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியுது, வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ என்ன பண்ணியிருக்கான், ஒரு லோ வச்சுருக்கிறான், அடுத்து இன்னொரு லோ வச்சுருக்கிறான், அடுத்து இன்னொரு லோ வச்சுருக்கிறான். கிட்டத்தட்ட வந்து இந்த லெவலுக்கே வந்துட்டான். கிட்டத்தட்ட இந்த லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக வந்து மேலே வரைக்கும் போயிட்டாங்க.
ஸோ இன்றைக்கி வந்து 80,000 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கும்ன்ட்டு காலையில், அதாவது கீழே வந்துட்டு இப்படி மேலே போகும்போது 80,000 போயிடுவான் அப்படின்னு நான் ஒரு கணக்கு பண்ணி 80,000 கால் ஆப்ஷன் வந்து எடுத்து வச்சேன். அது வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, கீழே வந்த கால் ஆப்ஷனை ஒரு சின்ன புல்லிஷ்னஸ்ஸு திரும்ப வந்து கீழே வந்து மேலே போகும்போது இதை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மேலேருந்து கீழே வர்ற மார்க்கெட்டு ஹிட் அண்ட் ரன்னு தொட்டோம் மேலே போயிடும், இல்லை ஈக்குவல் லோ பூமாலை மாதிரி வந்துட்டு போகும், இல்லை ஃபெயில்டு லோ வந்துட்டு போகும். அப்படி அதெல்லாமே வந்து நடக்கலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னொரு விஷயம் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகும். ஸோ மேலே கீழே இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகும். ட்ரெண்ட் ஆகி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போகும். மேலே போகும்போது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா, அந்த புல்லிஷ்னஸ் எங்கே இருக்குதோ அது வரைக்கும் தான் போகும். 57, இந்த 57 வரைக்கும் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. 57ல் நீங்கள் ஒரு டிபி போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹிட் ஆகிருக்கும். ஏன்னா எனக்கு ஹிட் ஆச்சு. அப்போது மேலேருந்து கீழே வந்து திரும்ப வந்து பொறுமையாக வந்து கீழே வந்தான். இதுதான் இதில் வந்து சர்ப்ரைஸே. என்ன அப்படின்னா 0.6க்கு வந்துட்டான். 0.6க்கு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறான் பாருங்கள், 34க்கு போயிருக்கிறான். 0.6லேருந்து 34. இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பைரி ட்ரேடிங்க. இது இந்த மேஜிக் வந்து எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 80,000 போய் டச் பண்ணி இங்கேருந்து பிரேக் ஆகி போகும்போது என்ன பண்ணுச்சு, 80,000 போய் டச் பண்ணுச்சு. 80,150 வரைக்கும் போச்சு ப்ரைஸ். அதனால் என்ன பண்ணுச்சு, இது வந்து 0.6 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து 34 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்து போச்சுங்க. 0.6ல் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் வந்து வந்தால் போகிறது போனால் போகுதுன்னு ஒரு 100 200 500 அந்த மாதிரி வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுத்துருந்துருக்கோம். இந்த மாதிரி மேஜிக் வந்து எல்லா நாளுமே வந்து நடக்காது, அதுவும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வரும்போது நம்ம எடுத்து ப்ராஃபிட் பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடக்கணும். மலை ஏறி மலை இறங்கி மேலே போயிட்டான், சரிங்களா? நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் வந்து கீழே வந்தாலும் வரலாம். இந்த லோவை கட் பண்ணல அப்படின்னா திரும்ப அங்கேருந்து வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போக கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஃபின் நிஃப்டி வந்து இந்த மாதிரி வந்து கண்ணா பின்னான்னு வந்து ட்ரேட் ஆகலைங்க. ஃபின் நிஃப்டி வந்து கேப் டவுன் ஆகி தான் ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு புல்லிஷ்னஸ்க்கு அப்புறமா பூமாலை கரெக்டாக ஈக்குவல் லோவுக்கு வந்தாங்க. ஈக்குவலாக பக்கா என்ட்ரி கொடுத்தான் ஃபின் நிஃப்டி. இந்த இடத்துல வந்து 23,550 அப்படிங்கிற இந்த ரேஞ்சிலேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போச்சுங்க. மேலே போகிற ப்ரைஸ் வந்து எந்த இடத்துக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும்னா இந்த இடத்துக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். ஏன்னா இதுதான் புல்லிஷ்னஸ்ஸு. இது கீழே வந்துட்டு மேலே போகும்போது அந்த இடத்துக்கு மேலே கண்டிப்பாக போய் க்ளோஸ் வைக்கணும். அதே மாதிரி க்ளோஸ் வச்சாங்க. க்ளோஸ் வச்சதுலேருந்து ஒரு 50% வந்து மேலே வந்து இந்த ஃபாலில் 50% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ணான், ஒரு 30%லேயே வந்து அப்படியே வந்து நின்றுட்டான். இங்கே நின்றுட்டு இந்த இடத்த வந்து அவன் கடைசி வரைக்கும் கட் பண்ணாமலேயே அப்படியே இருந்தான். கீழே வரும்போது இந்த இடத்தையும் வந்து கட் பண்ணாமல் அப்படியே இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே அரைச்சிட்டு இருந்தான். கடைசியாக எல்லாருமே பிரேக் அவுட் ஆகி மேலே போகும்போது இவனும் கொஞ்சம் போகிற மாதிரி போயிட்டு அப்படியே வந்து நிறுத்திட்டான். பட் ஆனால் என்ட்ரி வந்து இந்த இடத்துல உங்களுக்கு சூப்பரான ஒரு என்ட்ரி கொடுத்தான் ஃபின் நிஃப்டியில். 23,550 இங்கே எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,685 வரைக்கும் போச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட் வந்து இன்றைக்கி வந்து ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அவன் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. ஃபின் நிஃப்டி, ஸோ நிஃப்டி பார்த்தாச்சு, பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சு, சென்செக்ஸு, ஃபின் நிஃப்டி வரைக்கும் பார்த்தாச்சு. கோல்டில் என்ன நடக்குதுன்னு வந்து பார்ப்பாங்க. கோல்டு வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நேற்றே வந்து ஒரு கன்சல்டேஷன் தாங்க, டோட்டல் கன்சல்டேஷன் நேற்று. இந்த ரேஞ்ச் அவன் வந்து விடவே இல்லை. இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே அப்படியே வந்து ட்ரேட் ஆகிட்டே இருந்தான். ட்ரெண்ட் ஆகி போகல. மார்க்கெட் வந்து என்ன மாதிரி நடக்கும், ட்ரெண்ட் ஆகி மேலே போகும், இல்லைனா ட்ரெண்ட் ஆகி கீழே வரும், இல்லைனா கன்சால்டேட் பண்ணும். ஸோ கன்சால்டேஷன் பண்ணணும் அப்படின்னா கன்சால்டேஷன் ரேஞ்சிலேருந்து பிரேக் ஆகி போச்சுன்னா கண்ணா பின்னான்னு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைக்கி வந்து நியூஸ் டைமு, அதனால் நியூஸுக்கு முன்னாடி என்ன பண்ணான், பக்கா கன்சால்டேஷன். ஸோ இந்த ஹைக்கு மேலே வந்து போகலை கோல்டு, இந்த ஹைக்கு கீழே போகலை. இன்றைக்கி நியூஸ் இருந்ததுனால இந்த நியூஸ் டயத்தில் வந்து ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்குங்க. 6 மணிக்கு இந்த என்எஃப்பி நியூஸ் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து ட்ரேடே வந்து யோசிச்சுருக்கணும். இல்லை காலையில் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அழகாக செல்லு பை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிட்டு இருந்துருக்கலாம். ஒரு 5:30 அப்படிங்கிற ரேஞ்சிலே நீங்கள் உங்களுடைய ஓப்பன் பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ் வரும்போது வந்து நேற்று லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேற்றுக்கு லோ வந்து டச் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக நேற்றுக்கு லோவுக்கு கீழே இருக்கிற அந்த லிக்விடிட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரே கேண்டலில் மேலேயும் போயிட்டாங்க. இதுதான் நியூஸில் வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்கிறது வந்து இதனால தாங்க சொல்கிறோம். ஏன்னா ஒரே கேண்டலில் உங்களுடைய
கேபிட்டல் எல்லாத்தையும் வைப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மேலே போச்சு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அப்போ ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு லைன் வந்து போட்டு வச்சுருந்தோம். நம்ம இந்த லைனை ப்ரைஸ் வந்து கடந்து வந்து மேலே போயிட்டு இருக்குது. இன்னும் 1 ஹவரில் வந்து க்ளோஸ் வைக்கல. ஒருவேளை இன்னும் மேலே போச்சுன்னா எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த லைனை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணுங்க எப்போவுமே. ஸோ அதை வந்து மார்க் பண்ணி வச்சாச்சு. ஸோ அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ வரைக்கும் அவன் வந்து மேலே போவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணுற வரைக்கும் மேலே போவான். இதுலேயும் அதே தாங்க. மேலே போய் கீழே வந்தது, கீழே லோக்கு வரல, மேலே போய் கீழே வந்தது, கீழே லோக்கு வரல. இப்போ மேலே போயிட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் இந்த லோக்கு வரல. இந்த லோவை கட் பண்ணுற வரைக்கும் அவன் வந்து பையாகி மேலே போயிட்டே இருப்பான். எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, இது வரைக்குமே போகிறது கூட வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ இந்த சீக்வன்ஸ்லாம் நம்மளால் பை பண்ண முடியுமானா, சீக்வன்ஸில் பை பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தாங்க பண்ண முடியும். இல்லைனா ரிஸ்க்கு எல்லாருமே வந்து எடுக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் பிகினராக இருந்து என்ட்ரி எக்ஸிட்டு கான்செப்டே நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. இந்த சீக்வன்ஸை ரொம்ப நாள் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தால் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ, அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கம்மியான லாட் சைஸில் என்ட்ரி எடுத்து பழகுங்க. அதுக்கப்புறமா நம்ம லைவ் ட்ரேடிங்கில் நிறையா லாட் சைஸ் வந்து போட்டு ப்ராஃபிட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் இந்த சீக்வன்ஸில் ட்ரேட் பண்ணுறத கொஞ்சம் பார்த்து கவனமாக வந்து பண்ணணும். சரி, ஓகே. இது வந்து இன்னும் கூட புல்லிஷாக வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையே நீங்கள் டேயில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னப்பா அது இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது, நானும் பார்க்குறேன் இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து புல்லிஷாக இருக்குது, என்ன தான் நடக்குது கோல்டு மார்க்கெட்டில் அப்படின்ட்டு நீங்கள் போய் ஒரு வேளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஹையர் டைம் ஃப்ரேம் போயிடணும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஐடியாவே கிடைக்கும், என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் வந்து புரிய ஆரம்பிக்கும். என்ன நடந்துகிட்டு இருக்குது கோல்டு மார்க்கெட்டில், கோல்டு அழகாக வந்து இந்த மாதிரி வந்து கீழே லோ வந்து சரியாக பண்ணலை பாருங்கள். மேலே போகும்போது இந்த ஹைக்கு போக முடியல. 5 மினிட்ஸில் பார்த்தா அதே கான்செப்ட் தாங்க டெய்லிலையும். கீழே வந்து புல்பேக் வரும்போது மேலே போக முடியல, கீழே வந்து புல்பேக் வரும்போது மேலே போக முடியல, கீழே வர முடியல. ப்ரீவியஸ் லோ இருக்குது பாருங்கள், அந்த லோக்கே வர முடியாமல் இங்கிருந்தே திரும்பி மேலே போனால் ஈக்குவல் ஹைக்கு வந்துட்டான். இப்போது இந்த இடத்துல ஒரு சின்ன புல்பேக் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. இல்லைனா புல்பேக் வராமலே இன்றைக்கி மேலே இந்த இடத்துக்கு கொண்டு போய் முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சின்ன புல்பேக்கு அப்புறம் மேலே இப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ப்ரைஸ் வந்து மேலே போகுது. எதில் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுது, டே டைம் ஃப்ரேமில் பிரேக் பண்ணுது. இந்த டே டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த லோ வந்து அவன் கீழே வரும்போதெல்லாம் கட் பண்ணவே இல்லை. கட் பண்ணாமலேயே இருந்ததுனால என்ன பண்ணுறான், மேலே போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து இந்த ஐடியாவை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் போய் என்ன பண்ணுவீங்க, பை ட்ரேடை தேடுவீங்க. பையில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவீங்க. எங்கே பண்ணுவீங்க, இப்போ ப்ரைஸ் வந்து நல்லா கீழே இப்படி வந்தான்னு வைங்களா, கான்ஃபிடென்ட்டாக பை பண்ணுவீங்க. ஏன், டே வந்து புல்லிஷாக இருக்குது, கண்டிப்பாக மேலே போயிடுவான். அப்போ லாட் சைஸை வந்து ரொம்ப சின்னதாக வச்சுட்டு கூட நீங்கள் ட்ரேடை வந்து பண்ணலாம். இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் இன்னும் கூட டீட்டெயிலாக வந்து சொல்கிறேங்க. இதுக்கு அடுத்து வந்து க்ரூட் ஆயில் இருக்குது. க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்கள். காலையில் ஓப்பன் ஆச்சு, ஓப்பன் ஆன இடத்துல இந்த லோ வந்து அவன் விடவே இல்லை பார்த்தீங்களா. காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்து இந்த லோ விடலைங்க, விடாமல் அப்படியே இருந்தவன் டக்குன்னு வந்து மேலே வந்து போக ஆரம்பிச்சிட்டான். மேலே எது வரைக்கும் போயிருக்கிறான், ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கு ஜஸ்ட்டு மேலே போனால் அங்கேருந்து வந்து சீக்வன்ஸ் ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள். இந்த ஹைக்கு போனால் கீழே வந்து திரும்ப போகும்போது ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண முடியல. இதே மாதிரி ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண முடியாமல் இந்த லெவலில் வந்து ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணிட்டான். கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணல பாருங்கள். இங்கே எப்படி வந்து காலையில் வந்து ஒரே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போனானோ அதே மாதிரி இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறான் பாருங்கள். ஸோ நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே என்னென்னா ஒன்று தாங்க. இந்த மாதிரி வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கே போயிட்டான் அப்படின்னா பையர்ஸோட இன்வால்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து இதில் நல்லா தெரியுதுங்க. மேலே வரைக்கும் பையர்ஸ் கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. அப்போது அடுத்த தடவை கீழே அதே இடத்துக்கு வந்ததுன்னா அதே மாதிரி மேலே கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பை பண்ணுறீங்க. பாடி வந்து கீழே க்ளோஸ் வச்சதுன்னா எக்ஸிட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு எந்த இடத்துல பை பண்ண போகிறீங்க, எந்த இடத்துல எக்ஸிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கிளியர் கட்டாக தெரியறதுனால நீங்கள் தாராளமாக வந்து பை செல் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு வேளை பை பண்ணிவிட்டு உங்களுக்கு பாடி ஆஃப் த கேண்டில் வந்து கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா அந்த நிமிஷமே நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். எங்கேயாச்சும் 1-2 தடவை மட்டும்தான் பாடி வந்து கீழே போய் இவ்வளோ தூரம் கீழே கொண்டு போய் வந்து க்ளோஸ் வைப்பான். கொஞ்சம் ஒரு 100 ரூபா உங்களுக்கு லாஸில் வெளியில் வர மாதிரி இருந்ததுன்னா அந்த ட்ரேடு மட்டும் ஒரு 400 ரூபா 500 ரூபா லாஸில் வந்து வெளியில் வர மாதிரி இருக்கும். அந்த கம்பாரிசன் சொல்கிறாங்க.
சரிங்களா? இப்போ நேச்சுரல் கேஸு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து ட்ரேட் ஆச்சுங்க. அதான் இது வந்து போடுறதுக்கு முன்னாடி வந்து நான் சும்மா அப்படி வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கும்போது எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருந்ததுங்க. அதுக்கப்புறம் சின்ன வேலையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரெக்கார்டிங் பண்ணலாம் அப்படின்னு உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக வந்து அந்த லெவலுக்கு வந்துட்டு அங்கேருந்து வந்து மேலே போயிட்டான். இப்போ இந்த ட்ரேடிங்கில் உங்களுக்கு கஷ்டமே கிடையாதுங்க. கொஞ்சம் ஈஸியாக வந்து நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், பார்த்துட்டே இருக்கணும். ஒருவேளை இங்கே வராமலேயே அப்படியே இப்படியே அரைச்சிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும், கடுப்பாக இருக்கும். டேய் வாடா நான் பை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பீங்க. ஒன்ஸ் இங்கே வந்துட்டான்னா நீங்கள் வந்து பை ட்ரேட் எடுக்கிறீங்க, இன்வால்வ் ஆகிடுவீங்க நீங்கள் ட்ரேடில். என்ன பண்ணுவீங்க, கீழே வந்து பாடி க்ளோஸ் பண்ணால் லாஸை புக் பண்ணிப்பீங்க, மேலே போச்சுன்னா ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ணிப்பீங்க. ப்ராஃபிட்டை எது வரைக்கும் நீங்கள் பண்ணலாம், இந்த ப்ரீவியஸ் லெவல்லையே கட் பண்ணுறவங்க கூட கட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த லெவலில் கட் பண்ணுறவங்க கூட கட் பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு சீக்வன்ஸ் தெரியும், நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன் சீக்வன்ஸில், நான் பார்த்து கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னா நீங்கள் இந்த சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஹையர் ஹை பண்ணிவிட்டு மேலே போயிட்டே இருக்கிறான் பார்த்தீங்களா, எவ்வளோ நேரம் மேலே போகிறோன்னா அவ்வளோ வந்து மேலே போவோம். ஒரு கட்டத்துக்கு மேலே மொமெண்டம் வந்து கம்மியாகிடும், மேலே தள்ளினா கூட மேலே போக மாட்டான். அப்போது நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லுங்க. இந்த பியரிஷ்னஸ் இந்த கேண்டில் பார்த்தோன்னே நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டு போயிருந்துடலாம். சரிங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி வந்து செஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த ஷார்ட் வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டு பேரே வந்து ஷார்ட் வீடியோஸ் தான். அதனால் அது வந்து கண்டிப்பாக ஷார்ட்டாக தான் இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது கோல்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கோல்டில் வந்து நான் வந்து பெரும்பாலும் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த கோல்டில் வந்துட்டு நான் எதனா சொல்லணும்னு நினைப்பேங்க. இப்போ ப்ரைஸ் வந்து ஒரு மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னா இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும்னு நினைப்பேன். பட் ஆனால் நான் அந்த பெரிய வீடியோ பண்ணும்போது இதெல்லாம் மறந்துடுவாங்க. அப்போ எப்போல்லாம் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் வந்து டக்குன்னு ஒரு சின்ன வீடியோ வந்து பண்ணி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து பப்ளிக்காக வந்து வர்ற மாதிரி வந்து செட்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் இனிமேல் வந்து ஷார்ட் வீடியோஸும் கண்டிப்பாக வரும், லாங் வீடியோஸும் இந்த மாதிரி ரிவ்யூ வீடியோஸ் வந்து வரும். ரிவ்யூ வீடியோஸ் மாதிரியே ஷார்ட் வீடியோஸ்லேயும் வந்து உங்களுக்கு நிறைய சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஐடியாஸ் வந்து நிறையா கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை வச்சு நிறையா பயிற்சி பண்ணி நீங்கள் நிறைய வெற்றி அடையணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து மெசேஜஸ் வந்து உங்களோட டைம் எடுத்து மெசேஜஸ் வந்து அனுப்புகிறீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம அடுத்த ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.